இஞ்சி டீயல் தேவையான பொருட்கள் பாருங்கள். இஞ்சி டீயல் வைப்போம். இந்த இஞ்சி டீயல் எதுக்கெலாம் நல்லது தெரியுமா? இப்போ எல்லாம் அநியாயத்துக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டு எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டு ஹார்ட் அட்டாக்கு, எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக்கு, செமிக்கலை, என்ன ஹோட்டலில் சாப்பிட்டு அதனால நம்ம வீட்டில் வந்து இந்த இஞ்சி டீயல் வச்சு வாரத்தில் 2 நாள் வச்சு சாப்பிட்றோம். நல்லா இப்போ பாருங்கள், தேவையான பொருள் துருவின இஞ்சி நல்லா பொடிசாக துருவிடணும். இந்த இஞ்சி, சின்ன வெங்காயம் பாருங்கள், பூண்டு நல்ல நாட்டு பூண்டு பொடிசாக, இப்போ மலம்பூடு வாங்காதங்க, நாட்டு பூண்டு, பச்சை மிளகாய், புளி வந்து எலுமிச்சம்பழம் அளவுலாம் கிடையாது, அதோட பெருசு. தேங்காய், திருவின தேங்காய், வத்தல் பொடி, கருவேப்பிலை, இது எல்லாம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நேராக அடுப்பில் வெய்யி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இரும்பு சட்டி தான் ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்களா, நல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு பொடிஞ்சு நல்லா பொடிஞ்சு வரட்டும். நல்லா கடுகு பொடியணும், பொடி நொட்டி போட்டுறாதீங்க. கடுகு நல்லா பொடிஞ்சு பார்த்தீங்களா. இப்போ முதல்ல இஞ்சி தான் போடணும். இஞ்சி போட்டு நல்லா கிண்டணும். நல்லா இஞ்சி நல்லா வதங்கி வரணும். நல்லா சூப்பராக இரும்பு பொறிக்காதீங்க. இரும்பு நீங்கள் அலுமினியத்தில் போடாதீங்க, இரும்புக்குள்ளே போடணும். அந்த காலம் எல்லா இதுலேயும் இரும்பில் தான் செஞ்சாங்க. இப்போ யார் இரும்பு செய்கிறா? நல்லா வதங்கி வரட்டும். அது நல்லா வேகிறதுக்குள்ள வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிடுவோம். பற்றியெல்லாம் பொடிசாக கட் பண்ணிடுவோன்னு. இப்போ நம்ம கட் பண்ண பூண்டை போடுவோம். வெங்காயம் லைட்டாக தான் போடணும். கட் பண்ண பூண்டை போட்டுருவோமா? நல்லா பொடிசாக கட் பண்ணுங்கள். இன்னைக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, எல்லோரும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கூட ஒரு மிளகளவுக்கு வச்சு கொடுக்கலாம். ஆனால் நல்ல பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் வரும், கெட்டே போகாது. ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்போ தான் கலரே மாறி இருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக செய்யணும். இப்போ இன்னொரு பொரிக்கஞ்சிட்டில் நம்ம அந்த எடுத்து சுண்டலில் கருவேப்பிலை, வத்தல் பொடி, தேங்காய் இதையும் நல்லா முருக வறுத்து கொண்டு வரணும். ஏன்னா 1 மாதம் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது கண்டிப்பாக, அதனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. மிளகு போட வேண்டாம், மிளகு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும் பற்றியெல்லாம், அதனால் மிளகு போடாண்டாம், வயிற்றில் பிடிச்சிடக்கூடாதுன்னு மிளகு போடாண்டாம். இனிமேல் இதை அப்படியே வறுத்து எடுப்போம் பொன்னிறமாக. இங்கே பாருங்க, இது நல்லா மாறி கலர் மாதிரி எண்ணெய் பிரியணும். இப்போ நல்லா கறிவிட்டு பற்றியில் இனிமேல் வெங்காயம் போட்டுருவோமா? வெங்காயம் போட்டு அது பின்னாடி என்ன கலண்டர் தெரியுதுன்னு பார்க்கல, என்ன தெரிஞ்சால் கழுவு கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல டிக்ஸு. அதாவது அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம்ல, அதுக்கு தான். போயா வருதுன்னு பயப்படுறாங்க, இருமெல்லாம் வரும். ஆனால் நல்ல கருவை சரன்னு சத்தம் கேட்கணும், அது வரைக்கும் வறுக்கணும். நம்ம நல்லா கறிவிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் கருவை வைக்கணும். இறக்காச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் இருக்குது? அரை மணி நேரம் கூட ஆகிட்டு. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் கஷ்டப்பட்டால் நம்ம ரொம்ப நல்லா சூப்பராக மிக்சியில் போட்டுருவோம். இந்த வறுத்த தேங்காய் எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு, சூடு ஆறிட்டு அதனால தான் போடுறோம். நான் அரைச்சாச்சு, நல்லா அரைச்சாச்சு. புளியும் நல்லா கவுருன்னு கரைக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் ரெடி ஆகிட்டு வருங்க. ஊற்றிக்கலாம். அரைச்சதை நம்ம வந்து தேங்காய், கருவேப்பிலை, வத்தல்லாம் வறுத்தோம்ல, அதை அரைச்சதை போட்டாச்சு. போட்டு நம்ம மிக்சியை லேசாக அரைச்சி தண்ணி வச்சுட்டோம்னா, ஏன்னா இஞ்சி நல்லா முறுமுறுன்னு வயிற்றில் பிடிச்சி விடாது. அதுக்காக தான் நம்ம அவ்வளோ அழகாக வேலை செய்கிறது, வறுக்கிறது. சரிங்களா? அதுக்கு நம்ம நல்லா மிக்சி அரைச்சி விட்டு எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுமா? புளி வந்து லேட்டாக தான் ஊற்றணும். நம்ம ஊற போட்டதை இன்னும் ஊற்றலன்னு நினைக்காதங்க, அது லேட்டாக தான் ஊற்றணும், கடத்திடக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சோடு மஞ்சள் பொடி போடுவோம். பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 விரல வச்சு கிள்ளி, ஸ்பூன் கணக்கில் போட்டுறாதீங்க. இப்போ இது வேகிறதுக்கு நல்லா இருந்துன்னு வேகிற கொஞ்சோண்டு உப்பு பாருங்க, தூள் உப்பு தான். நான் வந்து உப்பு வந்து நானே தூள் பண்ணி தான் வைப்பேன், ஏன்னா அதுதான் நல்லதுன்னு. புளி கரைச்சி ஊற்றுவோமா? நல்லா கரைச்சாச்சு. ஊற்றியாச்சு, நல்லா திக்காக கரைச்சி ஊற்றியாச்சு. புளி இப்போ பழைய புளினோடனே அப்படி உங்களுக்கு கருப்பாக தெரியுது, ஆனால் கலர் நல்லா தான் இருக்குது. சூப்பராக புளி கரைச்சி ஊற்றியாச்சு. என்ன சிம்மில் இருக்கிறத ஓவராக வச்சுருவோம். வச்சாச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு டிஷ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்? சஸ்பென்ஸ். இடிக்கிறாங்க. ஒரு துண்டு சர்க்கரை, அதான் சர்க்கரை, அச்சு வெல்லம். சர்க்கரைன்னு சொல்லி சீனி போட்டுருவோம். இது அச்சு வெல்லம், மண்டை வெல்லமும் போடலாம், அச்சு வெல்லமும் போடலாம்.
ஒரு துண்டு போட்டாச்சு. ஒரு துண்டு சொம்பு பெரிய துண்டு போட்டாதீங்க, சின்னதாக ஒரு ஒரு நாட்டு நெல்லிக்காய் சைஸில் போட்டால் போதும். அது ஒரு வகையான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் வேணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுன்னா 3 மாதம் இல்லை, நக்கி நக்கி திங்கலாம். அவ்வளோ டேஸ்ட். இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நம்ம டக்குன்னு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஊறுகாயில் இதில் வரணும். கரெக்டாக ஊறுகாய் இதில் வரும். வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணி சூடு ஆறினோடனே ஒரு பாட்டிலில் அடைச்சி வைக்க வேண்டியதான். இது நீங்கள் இது சாப்பாட்டில் டெய்லி எடுத்துகிட்டு வந்தால், ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் பித்தம் புளிச்சு சாப்பாடு செமிக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது எதுவுமே வராது. அதான் அந்த காலத்தில் நாட்டு சாப்பாடு. இப்போல்லாம் யார் இது சாப்பிட்றா? எல்லாம் ஹோட்டலில் போய் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அதுதான் சாப்பிட்றா. ரெடி. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க பெல் பட்டன் நமக்குங்க. சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்கி. நான் இவ்வளோ ஆசையாக போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப போடுறதுக்கு. அதான்